தங்களது 5 நிமிஷ கோரிக்கைகள் வலியுறுத்தி இந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்திடவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இப்போ சமீபத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் சார்பாக மாநில அளவில் ஒருங்கிணைப்பு கூட்டு ஃபெடரேஷன் ஆஃப் அதாவது வருவாய்த்துறை சார்பாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கடந்த 4 முறை மாநில அளவில் தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்கம், தமிழ்நாடு கிராம நிர்வாகிகள் சங்கம், தமிழ்நாடு கிராம நிர்வாகிகள் சங்கம் மற்றும் கிராம உதவியாளர்களின் சங்கம் மற்றும் உதவியாளர்களின் சங்கம் இதெல்லாம் சென்னை 29/12/2024 சேலத்தில் நடந்து கொண்டு கொடுச்சு. இந்த 38 மாவட்ட கூட்டங்கள் எல்லாத்தையும் முடிவெடுக்கப்பட்டு இதன்படி இதன் அடிப்படையில் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த மேற்கொண்டு நான் சொன்னேன் தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்கத்தின் சார்பாக ஒருத்தர், தமிழ்நாடு கிராம நிர்வாகிகள் சங்கத்தின் சார்பாக ஒருத்தர், தமிழ்நாடு கிராம நிர்வாகிகள் முன்னேற்ற சங்கத்தில் ஒருத்தர், தமிழ்நாடு நில ஒன்றியத்தின் சார்பாக ஒருத்தர், தமிழ்நாடு வருவாய் கிராம நிர்வாக ஊழியர் சங்கத்திற்கு ஒருத்தர். இந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்துக்கு ஒருத்தர் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் எங்கள் இந்த கூட்டத்தை நீங்கள் சொல்லி எனக்கு தெரியாமல் அழைச்சினாலும் சரி இது சொல்ல வேண்டிய கட்டாயம். ஏன்னா தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு எனக்கு மாநில அமைப்பு கொடுத்துருக்கு. அதனால் இது இந்த தருணத்தில் கொஞ்சம் நான் சொல்லிக்கிறேன். இதை ஏற்படுத்தி உங்களுடைய கூட்டத்தில் ஒரு ஒருங்கிணைப்பாளரை தேர்ந்தெடுத்து விரைவில் தமிழ்நாடு வருவாய்த்துறை சங்கத்துக்கு நீங்கள் தெரிவிக்கணும். இது தெரிவிக்கும் பட்சத்தில் எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் நம்ம எல்லா பேரும் சேர்ந்து இறங்கினா வட்டாட்சியர் முதல் மாவட்ட ஆட்சியர் வரையும் நம்மளோட கோரிக்கையை ஈஸியாக வந்து வாய்ப்பு உண்டாகும். பிரிவினைகள் இருந்துச்சுன்னா நீ தனியாக போய் 10 நாளைக்கு போகிறோம், நான் தனியாக போய் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் இருந்தது. இடையில் சில காரணங்களால் சங்கத்தினுடைய பிரிவினையின் காரணமாகவே நம்மளுடைய கோரிக்கைகள் இந்த அளவுக்கு பின்வாங்குவது காரணம் பிரிவினையின் ஒரு காரணம் தான். எந்த ஒரு காரணம் அதாவது போராட்டம் பண்ணாலும் ஒருங்கிணைந்து ஒரு இடத்துக்கு 10 பேர் இருக்கிற இடத்துல 100 பேர் இருந்தால் அது போராட்டம் வெற்றிகரமாக முடிஞ்சிருங்க. எடுத்துக்காட்டாக சொன்னோம்னா சமீபத்தில் நடைபெற்ற மதுரையில் நடைபெற்ற ஒரு 3 கிராம உதவியாளர் ஒருத்தர், கிராம நிர்வாகிகள் ஒருத்தர், ஆர்ஐ ஒருத்தர் சஸ்பெண்டு, ஒருத்தர் டிடி அவருக்கு ஒரு மெமோ கொடுத்தாங்க 4 பேர். இது என்ன ஆயிடுச்சு, இது தெரியாமல் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு விட்டாங்க மதுரை மாவட்டத்தில். அதன் விளைவாக தாக்கம் தமிழ்நாடு லெவலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. விளைவு ஒருங்கிணைந்த போராட்டங்கிறதுனுடைய இதுக்காக வேண்டிய உடனடியாக 24 மணி நேரத்தில் அதை ரத்து செஞ்சு எல்லாத்தையும் அதே இடத்துல ரீபோஸ்டிங் போட்டு கொடுத்தாங்க. காரணம் என்ன, ஒற்றுமையாக இருக்கணும். காரணம் என்ன, நீங்கள் எல்லாத்தையும் பற்றிருக்கீங்க. 4 மாடு ஒன்றா இருக்கிற வரைக்கும் சிங்கமோ புலியோ எந்த கல்வி பக்கத்தில் வர முடியாது. 4 மாடு தனித்தனியாக பிரிஞ்சிச்சுன்னா ஒவ்வொன்றும் தனித்தனியாக அடிக்கும். பேசிட்டு பேசிக்கோங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் எந்த கோரிக்கையாக இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஆனால் போராட்டம்னு வரும்போது இப்போ சமூகத்தில் செய்தி வந்திருக்கு. அதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு.